கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஆகாய் அதிகாரம் 2 வசனம் 5. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடே உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதேயுங்கள். பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற நம் தேவனாகிய கர்த்தர் உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். அவர் நமக்கு வாக்கு பண்ணினதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். அவரை விசுவாசித்து அவருக்கென்று நாம் வாழும்போது ஒருபோதும் நம்மை அவர் வெட்கப்படுத்துவதில்லை. ஆகவே எப்பொழுதும் அவரில் விசுவாசத்தோடு காத்திருப்போம். ஆகாய் 2:5 நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடே உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதேயுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஏதோ ஒரு காரியத்திற்காக நாம் பயந்து கொண்டிருக்கலாம். இவ்வளவு நாட்கள் நான் காத்திருந்தும் இந்த காரியத்தில் ஒரு விடுதலை இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்காமல் உறுதியாய் காத்திருப்போம். உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல் ஆக்குவேன் என்று ஆபிரகாமிடத்திலே கர்த்தர் வாக்கு பண்ணினார். அவர் அந்த வார்த்தையை விசுவாசித்தார். 25 வருடங்கள் காத்திருந்தார். ஆனால் அவர் சோர்ந்து போகவில்லை. விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார். ஆகவே தான் ஆபிரகாமை விசுவாசத்தின் தந்தை என்று நாம் சொல்லுகிறோம். நம்முடைய காரியங்களிலே நாம் 25 வருடங்கள் காத்திருக்க பொறுமை உள்ளவர்களாக இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் வாக்கு தந்து விட்டார், ஆகவே இன்று நடத்துவார் அல்லது நாளைக்கு நடத்துவார் என்று சொல்லி நாம் நமக்குள்ளே ஒரு எண்ணத்தை வைத்து இந்த நாளிலே எனக்கு நிச்சயமாக நடக்க வேண்டும் என்று நம்புகிறோம். ஆனால் அந்த நேரத்தில் நடக்கவில்லை என்றால் அது தாமதிக்கும் போது நாம் சோர்ந்து போய் கர்த்தரை விட்டு அநேகர் பின்வாங்கி விடுகிறோம். பிசாசு நமக்குள் ஒரு திட்டத்தை வைத்து இதில் நடக்கவில்லை என்றால் கர்த்தர் உனக்கு பண்ணவே மாட்டார் என்று சொல்லி அவன் நமக்குள் கிரியை செய்ய இடம் கொடாமல் அவர் எனக்கு ஒரு வாக்கு பண்ணுவாரானால் நிச்சயமாக அதை என் வாழ்வில் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்குமானால் நிச்சயமாக அது நடக்கும். ஆபகூக் 2:3 குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை என்று சொல்லப்பட்டுள்ளது. அவருடைய வார்த்தை ஒருபோதும் பொய்யாய் போவதில்லை. அவர் வாக்கு பண்ணினாரானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஆகவே சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற விசுவாசத்தோடு காத்திருப்போம். நம்முடைய வாழ்வை அவர் ஆசீர்வதித்து நாம் பிறர் முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நம்மை பராக்கிரமசாலிகளாய் அவர் நம்மை நடத்துவார். அவர் நம்மோடு கூட இருந்து நம் வாழ்வை ஆசீர்வதித்து நம் தலைமுறையை உயர பண்ணுவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நீர் எங்கள் வாழ்வில் நிச்சயம் செய்வீர் என்ற விசுவாசத்தோடு உறுதியாய் உம்முடைய வார்த்தைக்கு உம்முடைய உடன்படிக்கைக்கு கீழ்ப்பட்டு காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்கள் வாழ்க்கையிலே நீர் காரியங்களை வாக்கிய பண்ணுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.